நம்ம வந்து ஹாப்பியாக இருந்தாலும் சேடாக இருந்தாலும் காட் வந்து நம்மளை நல்லா தான் வச்சுருப்பாரு. இது சும்மா ஒரு ஃபன்னுக்கு தான். ஓகே. ஏன் சோகமா இருக்கு? இல்லையே, நான் நல்லா தானே இருக்கேன். ஓ, அப்ப சந்தோஷமா இருக்கு அப்படிதானே? ஐயோ, நான் அப்படிலாம் சொல்லவே இல்லையே. அப்ப இனிமே யாராச்சும் ஏன் சோகமா இருக்கேன்னு கேட்டா என்ன சொல்லுவேன்? கருமம், என் மூஞ்சியே அப்படிதான் சொல்லிட்டு போயிடுவேன். உண்மையாக ஐயோ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்ட்டு நம்ம யார்கிட்டயாவது சொல்லிட்டோம் அப்படின்னாலே அடுத்த கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ரிஸ்க் எடுக்கிற மாதிரி ஆகிடும். ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துடும். கொஞ்சம் பசங்க பார்த்தீங்கன்னா சும்மாவே கையில் ஏதாவது பேண்டு மாதிரி சுற்றிக்கின்னு கழுத்தில் ஏதாவது சும்மாவே போட்டுன்னு அந்த மாதிரிலாம் வந்துன்னு இருப்பானுங்க. என்னடா ஆச்சு, ஏதோ என்னடா ஆச்சு, கீழே தான் விழுந்துட்டு அது இது நம்ம கேட்போம் பாருங்க. இல்லை மாமி சும்மா தான் ஸ்டைலுக்கு போட்டுனுக்கிறேன் அப்படின்னு. டேய், எதை எதை எங்கெங்க போடணுன்ற ஒரு விவஸ்தை இல்லையாடா. ஷோ. டேய் மச்சான், என்ன ஆச்சுடா உனக்கு? ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு உனக்கு? இல்ல மாப்பிள்ள, எனக்கு ஆக்சிடென்ட்லாம் ஆகல. வீட்டுல சும்மா கடந்துச்சு, அதான் சும்மா யூஸ் பண்ணலான்னு எடுத்துன்னு வந்தேன். அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது, வா. சில பேரை வந்து இவன் வந்து வண்டியே வாங்க மாட்டான், காரே வாங்க மாட்டான், இவன் இப்படியே தான் இருப்பான் அப்படின்னு ஒரு மாதிரி தரக்குறைவாக பேசிடுவோம். இன்றைக்கி அவன் வாங்கலை அப்படின்னாலும் ஒன் டே அவன் வாங்குவான். அந்த நேரத்தில் அவனை பார்த்து ஆச்சரியமாக பார்ப்போம் ரொம்ப. அதை கூட ஒரு வெறியாக எடுத்துக்கிட்டு அவனோட லைஃப்பில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மணியை எப்படி ஏர்ன் பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் முழுகிடுவான். அப்படி முழுங்கி ஒரு நாள் அவன் நம்ம அவனால் எது வாங்க முடியாது சொன்னோமோ அதை வாங்கிட்டு நம்ம முன்னாடி வந்து கெத்தாக நிற்பான். அந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் இது. ஹலோ டேய் மச்சான், நான் அனுப்புற லொகேஷன் வர, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. டேய் மச்சான், கார் வாங்கிட்டியாடா? சூப்பர்ரா, கங்க்ராச்சுலேஷன்ஸ்டா. சரி வா, நம்ம பல ஏரியாக்கு போவோம். நீ தான் ஓட்ட போடவா? டேய் மச்சான், நீ ஓட்டுறா, நீ புதுசாக வாங்கியிருக்க, நீ ஓட்டுறா ஃபஸ்ட்டு. டேய் வாடா, ஓட்டுற லூஸ் பண்ணு. A few moments later. என்னப்பா பாலாஜி, உன் காரா? அதான் நான் இவன் எங்க கார்லாம் வாங்க போறான், உன் காரா தான் இருக்கும். நம்ம பல்லுலாம் ஒரு வண்டி வாங்குறதே கஷ்டம், என்னையா? இல்லை ஆண்டி, இது பல்லோட கார் தான். அதுதான் நம்ம வந்து இவனை முக்கியம் நினைப்போம், இவனை நல்லா நினைப்போம். பட் ஆனால் இவனை நல்லா நினைக்கிறோம் பார்த்தியா, அவன் வந்து ஒரு அளவுக்கு தான் இருப்பான். முக்கியம் நினைக்கிறோம் பாரு, அவன் தான் தரமாக இருப்பான். ஆன்ட்டி ஒரு நிமிஷம். ஒருத்தனோட பாஸ்ட்டை வச்சு அவனோட ஃபியூச்சர் எடை போடாதீங்க. ஒருத்தன் பாஸ்ட்ல கஷ்டப்படுறான்னா அவன் ஃபியூச்சர்ல நல்லா இருக்க போறான்னு அர்த்தம். ஒரு கஷ்டப்படுறவனை நீங்க அவமானப்படுத்துறீங்கன்னா அந்த இடத்துல வேணா அவமானப்படுறது அவனா இருக்கலாம். ஆனா ஒரு நாள் அவன் ஜெயிச்சு வரும்போது அவனை விட நீங்க அதிகமா அவமானப்படுவீங்க. டோன்ட் ஜட்ஜ் எனிஒன் their past. People learn, people change. போங்க, இதுக்கப்புறமாச்சு யாரையும் தரக்குறைவாக பேசாமல் இருங்க. உண்மையாக யாரையும் நம்ம வந்து மட்டமாக நினச்சிடக்கூடாது.